இன்னொரு நண்பர் கேட்டிருக்காங்க, சிறந்த மருந்து யூடிஐக்கு என்ன மருந்துண்டி? யூடிஐனா நீங்கள் ஏதோ ஒரு யூடிஐங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஒரு யூடிஐ தானே அந்த நம்பரு உங்கள் யூபிஐயா? இது யூடிஐங்கிறது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். நீர் ட்ராக்கில் எங்கே பொண்ணு வந்தாலும் அதுக்கு பேர் யூடிஐ. நல்ல மருந்து தண்ணி தான், அவ்வளோதான். நல்லா தண்ணி ஒழுங்காக குடிச்சிங்கன்னா வராது. நான் சொன்ன அதே காரணம் தான், ஸ்டோனுக்கு சொன்ன அதே காரணங்களை பார்த்துக்கணும். ரெக்கரண்டாக வருது, திரும்ப திரும்ப வருதுன்னா ஒரு கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, அதை யூரின் எடுத்து கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் கொடுத்து அது என்ன கிருமி இருக்குது அப்படின்னு பார்த்து அது எந்த மருந்துக்கு கட்டுப்படுங்கிறத கண்டுபிடிக்க தான். கல்ச்சருங்கிறது கிருமியை வளர்க்குறது, சென்சிட்டிவிட்டிங்கிறது அந்த டிஸ்க் வச்சு ஒவ்வொரு மருந்துக்கும் டிஸ்க் வச்சு எந்த அளவுக்கு அது அதனுடைய வளர்ச்சியை தடுக்குதுன்னு பார்த்து இது ஹைலி சென்சிட்டிவ், இது குறைவான சென்சிட்டிவ், இது ரெசிஸ்டன்ட்னு கொடுப்பாங்க. சில மருந்துகளுக்கு இருக்கிறத கண்டுக்காமல் அந்த குரோத் இருக்குன்னா அது ரெசிஸ்டண்ட்டு. கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வரைக்கும் வருதுன்னா கொஞ்சம் மாடரேட் சென்சிட்டிவ். அந்த மருந்து இருக்க பக்கமே குரோத்தே வரல, அந்த பாக்டீரியா வளர்ந்து வரவே இல்லை அப்படின்னா அது நல்ல ஹைலி சென்சிட்டிவ். அந்த டிஸ்கில் அந்த அந்த குரோத் அந்த வளர்க்குறோம் இல்லையா, அந்த கிருமியை வளர்க்குறோம் இல்லையா, அதில் டிஸ்கில் அதை வச்சு அதிலேருந்து நம்ம மருந்தை செலக்ட் பண்ணி கரெக்டான டோஸில் கரெக்டான டியூரேஷனில் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நான் சொன்னதான் கணக்கு, நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்டர் நல்லா குடிச்சிக்கிட்டு சுகர் கண்ட்ரோலை நல்லா வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன் வராது. யூடிஐக்கு நல்ல மருந்து தண்ணி தான், அவ்வளோதான்.